ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க, பயங்கர யோசனை. உடனே இங்கே சுகன்யா பக்கத்தில் வந்து உட்காராங்க. மாமா, என்ன மாமா எப்போவுமே நீங்கள் யோசனையிலே இருக்கீங்க? முத்துவேல் மாமா என்னடானா ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு. அவரும் வெளியே வந்து யார்கிட்டையுமே சகஜமாக பேசுகிறதும் இல்லை. என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? இந்த வீடு முன்ன மாதிரி இல்லை மாமா, டோட்டலாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முத்துவேல் மாமா இப்போது எங்கே போனாலும் தனியாக தான் போகிறாரு. எப்போ போனாலும் எங்கே போனாலுமே உங்களை கூட கூட்டிக்கிட்டு தான் போவார். இப்போ என்னடானா தனியாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ புது பழக்கமும் ஒன்று வந்திருக்கு. கதிர் கூட ஒன்று சேர்ந்துட்டார் போல். இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட எதுவுமே ஒட்டுமொத்த சொத்துமே கிடைக்காம அந்த கதிருக்கு ஒட்டுமொத்த சொத்தையுமே மாமா எழுதி வைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தன்னோட பொண்ணோட புருஷன் தானே, தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக முத்துவேல் மாமா இதை எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்குவார்னா நான் நினைக்கிறேன் சக்திவேல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இன்னுமே இங்கே சக்திவேலை பயங்கர கோவத்துக்கு ஆளாக்குறாங்க, அதாவது நம்ம முத்துவேல் மேலே. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, ஏமா சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, நானே அதை நினச்சி தான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன். அக்கௌண்ட்டில் வேறு அமௌண்ட்டு ஸ்டான்ஸ்லேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. யாருக்கு போகுது, யாருக்கு எடுத்து கொடுக்குறாரு, என்ன செலவு பண்ணுறாருன்ற டீட்டெயில் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியலம்மா. கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் தக தக தகன்னு எரியிற கணக்கா சுகன்யா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி பணம், நாளைக்கு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் மில்லு இருக்கிற இடம், மில்லோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கதிர் கையில் ஒப்படைச்சிட போகிறாரு. யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் ஏதாவது ஸ்டெப்பு எடுங்க மாமா. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த சொத்துமே இப்போது முத்துவேல் மாமா மாதிரி தானே இருக்குது. நம்மளை கேட்காம அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். நம்ம கேட்காம போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அவருக்கு மனசில் பயமே இருக்காது. எங்கே பாருங்க மாமா, எதுவாக இருந்தாலும் முத்துவேல் மாமா கிட்ட நிதானமாக நிறுத்தி உட்காந்து கேளுங்க, பேசுங்க. எல்லா அமௌண்ட்டும் எப்படி எங்கே போகுது, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கு கேளுங்க மாமா. அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் கடைக்கு போகிறேன் மாமா, நான் ஈவினிங் வருவேன். அப்போது நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். நீங்கள் முத்துவேல் மாமா கிட்ட கேட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து போகிறாங்க. ஸோ முத்துவேல் மேலே பயங்கர கோவத்தில் இருந்த இங்கே சக்திவேல் இன்னும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தும் இந்த பாண்டியன் பரதேசி பையன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ இது விஷயமா நம்ம முத்துவேல் அண்ணன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிர் வந்து முத்துவேல் அங்கிள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ முத்துவேலுமே ரூமில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லுப்பா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் இங்கே அந்த நம்ம சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட பேசலான்னு சொல்லி வரப்போ தான் கதிர்ன்ற வார்த்தை, அதாவது அது வந்து கேட்குது காதுக்கு. ஸோ கதிர்கிட்ட தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த எங்கள் முத்துவேல் வந்து கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சக்திவேல் கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னும் பயங்கரமாக மண்டை சூடேறுது. ஏற்கனவே தக தகன்னு அதாவது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்க கணக்காக அவ்வளோ கோவமாக இருந்தார். இப்போ உங்கள் கதிருன்ற வார்த்தை கேட்டதுமே இன்னும் கடுப்பாகுது. அப்படி என்ன தான் பேசுகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்க 2 பேருக்கும் அப்படி அவங்களுக்கு நடுவில் என்ன தான் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இப்போ ஒட்டு கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் இங்கே முத்துவேல் என்ன பேசுகிறாரோ எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அங்கிள், நீங்கள் வெளியே வச்சு வாங்க, நான் உங்களுக்கு அம்மா சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, எங்கே வடிவு நல்லா ருசியாக தான் சமைக்கிறா, ஆனால் எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், சரிங்க அங்கிள், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போது நம்ம காரைக்குடியிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கே போய்ட்டு ஒரு 2-3 டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா கதிர், நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணம் நீ எதுவும் எடுத்துகிட்டு வராதப்பா, என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பற்றி வேற இங்கே நம்ம முத்துவேல் பேசிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட இங்கே சக்திவேல் பயங்கர கடுப்பாக இருக்காங்க.
உடனே இங்கே நம்ம முத்துவேல் ஃபோனை வச்சு அடுத்த செகண்டே இங்கே சக்திவேல் ஓடி வந்து இங்கே முத்துவேலோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேள்வியாக கேட்குறாங்க. அண்ணே, இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைண்ணே. எங்கள் ஒட்டுமொத்த சொத்தையுமே தீ நீ மட்டுமே தீர உங்கள் பொண்ணுக்காக எல்லாத்தையுமே அழிச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போவே பங்கை பிரிங்க, எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் காலரை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, எங்கே பாரு சக்தி, கையெடு, கையை எடுத்துகிட்டு பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பேச முடியல, இருந்தாலும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாரு. ஸோ சக்திவேலுமே கையை எடுத்துடுறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காக சொத்துன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? அண்ணே, உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைண்ணே. எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லா சொத்தையுமே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்கலான்னு நினச்சி தான் அந்த கதிர்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியும். இப்போ கூட நான் கேட்டேனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த கதிர் பையன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. கதிரை வர சொல்லியிருக்கீங்க, எங்கேயோ பணமெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போனீங்க, ஆனால் திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் கதிர் வண்டியிலேருந்து வந்து இறங்கினீங்க. இப்போ என்னென்னா பணம் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. என்னென்ன, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பணத்தையும் சுரண்டி கொண்டு போய் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு நம்ம எல்லாருமே நடுத்தருவில் நிற்கலாமாண்ணே? என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் நீ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக கேட்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் என்னை கேட்குறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது அப்படியெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு இந்த ஒட்டுமொத்த எல்லா சொத்துமே என் பேருக்கு வரணும். அதுக்கு நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது. நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெருக்குறாங்க. முத்துவேலாட சத்தம் கூட போட முடியல, தொண்டையை பிடிச்சி நல்லா பயங்கரமாக ப்ரெஷ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டே சக்தி விடுடா, நான் சொத்தை எதையுமே கரைக்கல, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம முத்துவேலை பேசக்கூட விடலை. அந்தளவுக்கு பயங்கரமாக பிடிச்சி கழுத்தை நெரிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது, அப்படியே மயங்கிடுறாரு. அப்போ தான் நம்ம வடிவு காஃபி கொண்டு வரவும் இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் கீழே தொப்புன்னு விழுந்ததை பார்த்துடுறாங்க. உடனே என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலோட கையை பிடிச்சி அதாவது கையில் வச்சுருந்த காஃபி கீழே கொட்டிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. முத்துவேல் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. முத்துவேல்கிட்ட போயிட்டு, மாமா எந்திரிங்க மாமா, உங்களுக்கு எதுவும் இல்லை? ஐயோ, என்னங்க பண்ணி தொலைச்சிருக்கீங்க? எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? மாமாவை என்னங்க பண்ணீங்க? கொலை பண்ணணும் முயற்சி பண்ணிட்டியாலா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாயை மூடுறி, இங்கே நடந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை உசுரோடவே வைக்க மாட்டேன். உன்னையும் அண்ணனை அனுப்பின இடத்துக்கே அனுப்பிடுவேன். ஐயோ, அப்போது மாமாவை கொண்டு போட்டியலா? ஐயோ, எதுக்காக இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் கூட யோசிச்சு செய்ய மாட்டீங்களா? மாமா நமக்காக எம்பிட்டு செஞ்சுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறோம், வசதியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாமா தானே காரணம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், நன்றி உணர்வே இல்லாமல் இப்படி மாமாவை கொண்டு போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் கை வைக்கிறாங்க. அப்புறம் அந்த மூக்கில் கை வைக்கிறப்போ காற்று வருது. ஸோ சுவாசிக்கிற தன்மைலாம் இருக்குது. அப்போது அவங்க இறந்து போகல அப்படின்றத இங்கே நம்ம வடிவு வந்து நம்ம வடிவில் மாறி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போது வடிவு தான் வராங்க. வந்து பார்த்தா நம்ம முத்துவேல் மயங்கி கிடக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு பயங்கரமாக கத்துறாங்க. மாமாக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி விழுந்து கிடக்குறாரு? தம்பி, என்ன தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் என்னென்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி, இதோ உடனே நான் இப்போ காரு எடுத்துகிட்டு வரேன், நம்ம அண்ணனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி இங்கே சக்திவேல் வந்து நடிக்கிறாங்க. ஸோ முத்துவேலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போது டாக்டர்கிட்ட இங்கே வடிவு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, என்னென்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டருமே முத்துவேலை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வடிவு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மாறி இருந்துட்டு, அக்கா அழுகாதீங்க அக்கா, மாமாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு மாரியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. எங்கங்க கொஞ்சம் நேரமா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியை தனியாக கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு மாரி, நான் அண்ணனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்ச விஷயம், நான் நெரிச்சு தான் அவர் மயக்கம் போட்டார் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து இங்கே நம்ம மாரியை மிரட்டுறாங்க. ஸோ மாறி இருந்துட்டு, நான் எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இங்கே நம்ம மாரியுமே இப்போ வடிவு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. வடிவு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம மாரி ராஜிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜி ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து நம்ம கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு வந்து அத்தை அத்தை ஐயோ நடக்கக்கூடாது, நடந்து போச்சு அத்தை, அது வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் ராஜி என்னடி ஆச்சு, சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் தெளிவாக சொல்லடி, அப்போ தானே எனக்கும் புரியும், நீயும் சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் கோமதி ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ என் அண்ணன் நான் ஆபத்தில் இருந்தப்போ எங்கள் பக்கம் வந்து நின்னாரே, இன்றைக்கி அவருக்கு இப்படி ஆகிப்போச்சே. ஐயோ ராஜி நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நம்ம போய் பார்க்கணும், வா ராஜி நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை மாமா கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் இங்கே கோமதியும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு சில டெஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. டெஸ்ட்டு எடுத்ததில் தான் தெரிய வருது நம்ம முத்துவேலுக்கு கேன்சர் இருக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2வது கட்டத்தை தாண்டின மாதிரி 2வது ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க அதனால தான் மயக்கம் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கழுத்தாண்ட ஏதோ பிடிச்சி நெருக்கியிருக்காங்க, அதனால் கூட மயக்கம் வந்திருக்கலான்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டாக்டர் வெளியே வராங்க. கரெக்டாக ராஜி வந்ததுமே வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. இருமா டாக்டர் வந்திருக்காங்க, என்ன இதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ஓடி வந்து டாக்டர் என் அப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, என் அப்பா நல்லா இருக்கார்ல, சாதாரண மயக்கம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோமதியுமே பதட்டமாக கேட்குறாங்க. டாக்டர் இருந்துட்டு அது வந்து நான் எப்படிம்மா சொல்கிறது, இங்கே பாருங்கள் மனசை தளர விடாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு நெஞ்சே பதறுது. ஐயோ டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே, அப்போது பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்குமோ, அண்ணனோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் தான் தைரியமாக இருக்கணும், சும்மா அழுது எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, இருக்கிறவங்க எல்லாருமே பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, எதுவும் ஆகாது, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனிமேல் உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி எல்லாமே இப்போவே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. டாக்டர் என்ன பிரச்சனை, எதுக்காக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஸோ எங்கள் டாக்டர் இருந்துட்டு அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜி கோமதி வடிவு மாறின்னு ஏன் சக்திவேல் உட்பட எல்லாருக்குமே பயங்கர ஷாக் தான். சக்திவேல் வந்து இங்கே நம்ம முத்துவேலை கேட்டிருப்பாங்க, எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த கதிருக்கு கொடுக்குவ, அதனால தான் இப்படி கதிர் கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அக்கௌண்ட்டில் இருந்த பணம் எல்லாமே காலியாக இருக்குன்ற மாதிரி அதுக்காகவே சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அதாவது ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக போய் இதனால் செலவு பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சக்திவேல் வந்து நினைக்கிறாரு. ஸோ இங்கே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆக விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது அதே சமயம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு, 2-3 டைமு ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருக்காரு, உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா, ஏற்கனவே இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் வடிவு இருந்துட்டு, அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, உடனடியாக நாங்கள் சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் அமௌண்ட் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. ராஜுக்குமே அழுகி அடுக்கவே முடியல. ஸோ கோமதி இருந்துட்டு, ஐயோ அண்ணா உனக்கு இப்படி ஆகணுமா, நீ எவ்வளோ பெரிய நல்ல மனசு உனக்கு, என் சக்தி அண்ணனுக்கா கூட கெடுதல் நடக்கணுன்ற நினப்பு இருக்குது, எண்ணம் இருக்குது, ஆனால் உனக்கு அப்படி இல்லவே இல்லைண்ணே, கூட இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே என்ன அண்ணே, நான் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டப்போ கூட எனக்கு துணையாக வந்து நின்று என்ன, எவ்வளோ தான் வெறுப்பு பகன் இருந்தாலும் உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற பாசத்தை அன்றைக்கி எனக்கு வெளிக்காட்டினி என்ன, ஐயோ கடவுளே என் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வடிவு இருந்துட்டு ராஜிக்கிட்ட, ராஜி உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகாதில்ல ராஜி, உன் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் ராஜி, அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, அம்மா அழுகாதம்மா, எனக்கே அழுகே தான் வருது, அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால் அது தாங்கிக்கவே முடியலம்மா, அம்மா ஏற்கனவே அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருந்ததா டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே வடிவு இருந்துட்டு, ராஜி எனக்கு
எனக்கு எதுவுமே தெரியல ராஜி. கொஞ்ச நாளாகவே உன் அப்பாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. யார் கூடயுமே வந்து பேச மாட்டார், சரியாக சாப்பிட மாட்டார், ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பார், எங்கே போனாலும் தனியாக தான் போவார். சக்தி தம்பி கூட போனால் கூட அவர் அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ராஜ் இருந்துட்டு, அம்மா நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பாக அப்பாவுக்கு இந்த நோயை நம்ம குணப்படுத்திடலாம், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு ராஜி நான் உங்க கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக சரி செஞ்சிடலாம், அதுக்கான வழியையுமே நம்ம பார்ப்போம், அதுக்கான ஏற்பாடு செய்வோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மாறி இருந்துட்டு இப்போது இங்கே ராஜிக்கிட்ட வந்து, ராஜி உன் அப்பா மயங்கி விழுந்துட்டாரு, எப்படி மயங்கி விழுந்தார் தெரியுமா, இதோ இங்கே நிற்கிறாரு, இவர் தான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு, என்ன சண்டைனே தெரியல, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறப்போ அவர் கீழே விழுந்ததை மட்டும்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சாரி நம்ம மாறி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட போயிட்டு, சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நீங்கள் எதுக்காக என் அப்பாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிங்க, என் அப்பா அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிட்டாரு, உங்களுக்காக இப்போ வரைக்குமே அவர் நல்லது தானே செய்கிறாரு, உங்களுக்கு சாப்பாடு போட்டாரேன்ற அதுக்கு போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை கொல்லணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. நம்ம சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பாவி படுபாவி இந்த மாறி போட்டு கொடுத்துட்டாலே, நம்ம பக்கம் நிற்கிறாளா, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம பக்கம் இவன் நிற்கவே நிற்கிறதில்ல, இவரெல்லாம் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நம்ம இதையும் அனுபவிக்கணும், இன்னமும் அனுபவிக்கணும். உடனே இங்கே நம்ம ராஜ் இருந்துட்டு, என்ன சொல்லுங்கள் சித்தப்பா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் அப்பாவுக்கு இப்போ எவ்வளோ பெரிய நோய் இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வருவார்னே தெரியல, இதுக்கு நடுவில் நீங்கள் கழுத்தை நெரிச்சு சாகடிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, எப்படி சித்தப்பா உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அப்போ தான் ஏதோ கழுத்தில் ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரி இருந்தது, அதை பிடிக்க தான் இதை அடிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் ஃபோர்ஸ் அடித்து கீழே விழுந்துட்டாரு, அப்படியே மயக்கம் வந்துடுச்சு, இன்றைக்கி இப்படி மயக்கம் போட்டு விழுந்ததுனால தான் இவருக்கு கேன்சர் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம், அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இவர் இந்த விஷயத்த சொல்லாமலே மறைச்சிருப்பார், இன்றைக்கி சொன்னதுனால நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணுமோன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம சொன்னால் எல்லாருமே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அவர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லாமே இருந்திருப்பார் ராஜி. இப்போது இந்த விஷயத்தினால தான் இப்போது இந்த விஷயம் இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு, தேவையில்லாமல் என்னை டார்கெட் பண்ணாத, என் அண்ணனோட உடம்பு சீக்கிரமாக சரியாகணும்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஏதோ சின்ன மனஸ்தாபம் அவ்வளோதான், மற்றபடி என் அண்ணனை கொண்டு போடணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது, யதார்த்தமாக நடந்தது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. ஸோ நம்ம ராஜ் வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் வந்து ட்ராவல்ஸில் தான் இருக்கார், ட்ராவல்ஸில் இப்போது வேலையாக இருக்கார், ஃபோன் பண்ணுறாங்க, இன்னும் ராஜி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவோம். உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, சொல்லு ராஜி என்ன விஷயம், எதுக்காக இந்த மாதிரி டைமில் கால் பண்ணியிருக்க, எப்போவுமே நீ இப்போ கால் பண்ண மாட்டேன், நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், கதிர் அது வந்து அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம கதிருக்கு தூக்கி வாரி போடுது. என்னாச்சு, ஏன் ராஜி, எதுக்காக நீ இப்படி அழுகிற, என்னன்னு சொல்லு ராஜி, எனக்கும் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குல்ல, என்ன விஷயம்னு சொல்லு ராஜி, உனக்கு ஏதாவது ஆபத்தா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் வீட்டில் தானே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கதிர் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டலா, எதுக்காக வந்த, என்னாச்சு, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கதிர் எனக்கு எதுவும் அடிப்படலை, அப்பாவை தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அட்மிட் பண்ணியிருக்கீங்களா, என்னாச்சு மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கேன்சர் இருக்கான். இதை கேட்டு நம்ம கதிருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. கேன்சருன்ற விஷயம் நம்ம கதிருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் ராஜிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் இங்கே பயங்கர அதிர்ச்சி நம்ம கதிருக்கு. ஸோ ராஜிக்கிட்ட, என்ன ராஜி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அவரை எப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன், அவருக்கு ஏதாவது மயக்கம் வந்துருச்சா, இல்லை ஏதாவது கிரிட்டிக்கலாக ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கதிர் மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அப்போ தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஏற்கனவே அவர் ட்ரீட்மெண்ட் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இருக்காருன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அப்பா யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அழுவோன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக அப்பா இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார்,
கதிர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர். கேன்சர்னால் எவ்வளோ பெரிய கொடூர நோயின்னு எனக்கு நல்லாவே தெரியும் கதிர். இந்த நேரத்தில் நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்பி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா கதிர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படியாவது அப்பாவை காப்பாற்றிடணும். என் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்டிப்பாக என்னால் உயிரோடவே இருக்க முடியாது கதிர். ப்ளீஸ் கதிர் கிளம்பி வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி வந்து பயங்கரமாக அழுகையாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிருமே ராஜி நீ அழுகாத, பதட்டப்படாத, தைரியமாக இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கதிருமே கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம கோமதி கதிர் வந்ததுமே பயங்கரமாக அழுகுறாங்க. கதிர் என் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கதிர், எப்படியாவது என் அண்ணனை காப்பாற்று கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து அழுகவும் இதை கேட்டேன் இங்கே நம்ம கதிர் வந்துட்டு அம்மா அழுகாதீங்கம்மா, பார்த்துக்கலாமா அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சர்ஜரியா நீங்கள் கவலையே படாதீங்க, மாமாவுக்கு எதுவுமே ஆகாது, அவர் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவார், நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உடனே கோமதி இருந்துட்டு டேய் கேன்சர்ன்றது சாதாரண நோயாடா, அது எவ்வளோ பெரிய வியாதி தெரியுமா, அது எப்படி என் அண்ணனுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர், அண்ணனுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படி எதுவும் ஆகாதும்மா, நீதாம்மா இந்த இடத்துல தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருமா, உனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், உனக்கே உடம்பு முடியாமல் தானே இருக்க, உன் அண்ணனுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வடிவுக்கிட்டையுமே போயிட்டு நம்ம கதிர் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேலுக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, நம்ம முத்துவேலுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கதிரை பார்த்ததுமே பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே இங்கே சக்திவேல் ஓடி வந்து டேய் ஓடுகளி பையா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, எதுக்காகடா வந்த பரதேசி, பரதேசி நாயே, உன்னால் தான் என் அண்ணனுக்கு இப்படி இருக்குது, ஒழுங்காக கிளம்புடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு இருந்துட்டு போது நிறுத்துங்க சித்தப்பா, என் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான், ஆனால் என் புருஷன் கிடையாது, என் புருஷன் இன்றைக்கி வரைக்குமே என் அப்பாவோட மான மரியாதை, என்னுடைய மரியாதை, என் வாழ்க்கைன்னு எல்லாத்துக்குமே நல்லது தான் செஞ்சுருக்கான், தேவையில்லாமல் என் புருஷனை இங்கேருந்து கிளம்ப சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, என் அப்பாவை பார்க்குறதுக்காக நானும் என் கதிரும் எப்போ வேணாலும் வரும், எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பெரிய பொல்லாத உரிமை, இப்போ தான் அந்த உரிமை பாசம் எல்லாம் பொத்துக்கிட்டு வருதோ, அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஓடி போனப்போ உனக்கு அதெல்லாம் தோணவே இல்லையா, ஓடுகாலிங்களா, பிறந்த ஒரு 2 பொண்ணுங்களுமே ஓடி தான் போச்சுங்க, ஓடி போய் அண்ணனையும் என்னையும் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டீங்க, எல்லார் முன்னாடியும் நாங்கள் தலை குனிஞ்சு நின்னோம், இப்படி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரி இப்போ 2 பேரும் ஓடுகாலிங்களும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா, ஒழுங்கா நீங்கள் 3 பேருமே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி கோமதி இவங்க 3 பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இங்கே கோமதி இருந்துட்டு அண்ணே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வாயிலிருந்து விடாதண்ணே, என் அண்ணனுக்காக நாங்கள் வந்திருக்கோம், தயவு செஞ்சு நீ எதுவுமே பேசாமல் இரு, அண்ணனுக்கு சரியாயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் என் அண்ணனை பார்த்துப்போம், நீங்கள் ஒன்றும் இங்கே அட்வைஸ் பண்ண வேண்டாம், அண்ணனுக்கு பணம் செலவு பண்ண போகிறது நாங்கள், அண்ணனை காப்பாற்ற போகிறது நாங்கள், அப்படி இருக்கிறப்போ நாங்கள் மட்டும் இங்கே இருந்தோம் அப்படின்னா அதுவே போதும், தேவையில்லாமல் நண்டு சில்லெல்லாம் இங்கே இருக்கவே வேண்டாம், ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியில் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி மீனா செந்தில் அவங்க எல்லாருமே இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. அரசி காலேஜிலேருந்து வந்தாங்க, நம்ம மீனாவும் செந்திலும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பாண்டியனுமே அப்போ தான் ஏதோ கணக்கு வழக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நோட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கடையிலேருந்து வராங்க. சரவணன் வந்து கடையிலே இருக்கார். ஸோ நம்ம பாண்டியன் வந்ததுமே கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் மீனா வந்து சொல்லுங்க மாமா, அத்தை இங்கே இல்லவே இல்லை, அத்தை ஃபோனையுமே வீட்டிலே விட்டுட்டு போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு எங்கே போயிருக்குவா இவ, நோட் வேறு வேணுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வருவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு மாமா உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வருவா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, இப்போ தான் கடையிலே குடிச்சிட்டு வந்தோம், இந்த கோமதி சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் எதுக்காக போகிறா, ராஜியுமே இங்கே தான் இருந்தால, ராஜியுமே காணுமே, 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருங்க மாமா நான் ராஜிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மீனா. ராஜியுமே கால் அட்டன் பண்ணி அழுதுகிட்டே அழுன்றாங்க. ராஜி என்னாச்சு ராஜி, உன் வாய்ஸே சரியில்லை, நீ அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ராஜி அழுதுகிட்டே நடந்த விஷயத்த அத்தனையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு சரி ராஜி நீ கவலைப்படாத, தைரியமாக இரு, நாங்கள் எல்லாருமே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மீனா, என்னப்பா ஆச்சு, ராஜி என்னப்பா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது முத்துவேல் அவங்களுக்கு
கேன்சர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம பாண்டியன் அரசி இவங்க எல்லாருமே ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்க வேண்டாம், உடனே நம்ம அங்கே போய் ஆகணும், எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஆறுதலாக நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. மாமா கரெக்டாக சொன்னீங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் அத்தை கூடயும் நம்ம எல்லாருமே ராஜி கூடயும் இருந்து தான் ஆகணும், வாங்க மாமா எல்லாருமே நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம முத்துவேலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, சர்ஜரி நடந்து அவங்க நல்லபடியாக குணமாயிடணும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகள் ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரே குடும்பமாக பாண்டியன் குடும்பமும் முத்துவேல் குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.